ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஆடி மாதம் விதைக்க போகிறோம். அதுதான் பார்க்க போகிறோம். வீடியோ எடுத்து 2 நாளாக ஆயிடுச்சிங்க. இருந்தாலும் ஏற்கனவே இருந்த வீடியோவை போட்டுட்டு இது போடலான்னு போடுறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு மஞ்சள் பார்க்கலாம். மஞ்சள் எப்படின்னு இது போல் முளைக்க வைக்கிறதுன்னா, நம்ம பொங்கலுக்கு எடுத்து வாங்குகிற மஞ்சளை எடுத்து ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சுடுங்க. கட்டி வச்சிட்டு நம்ம ஆடி மாதம் எடுத்து பார்த்திங்கன்னா இது போல் நல்லா முளை விட்டு வந்திருக்கும். அதை இப்படியே தனித்தனியாக எடுத்து அந்த முளை வந்திருக்கிற அந்த மஞ்சளை அப்படியே நல்லா புதைச்சி விட்டுடுங்க. வெளியில் தெரியாத அளவு நல்லா அந்த வந்திருக்கிற துளிர் மட்டும் லைட்டாக முளைச்சி வந்துருக்குது இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி வச்சு மூடிடுங்க நல்லா. இது பாருங்கள், வேர் பகுதி இதில் கூட லைட்டாக வந்திருக்குது. இது ஆனால் மேலே தெரிகிற மாதிரி வைக்க முடியாது. ஸோ நான் அப்படியே நேராகவே வைக்கிறேன், வந்துடும். நாங்கள் எப்போவுமே இப்படி தான் வச்சு மஞ்சள் வர வைக்கிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ரொம்ப நாளாகவே நல்லா வச்சுட்டோம். நாங்கள் சொந்த வீட்டில் நிறையாவே விளைய வைப்போம். நிறையா போடுவேன், பக்கத்துலலாம் கொடுப்பேன் எல்லாருக்கும். அந்த மாதிரிலாம் வச்சுருந்தேன். நான் இப்போ தொட்டியில் தான் வைக்கிறோம், அதனால் நிறையா வைக்கலை. நாங்கள் தொட்டியில் வச்சு நம்மளுக்கு வீட்டுக்கு மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் அதில் ஒரு 3 வைக்கிறேன், இதில் ஒரு மஞ்சள் வைக்கிறேன். சரி, வர்றது வரைக்கும் வரட்டும்னு. நம்ம ஆடி மாதம் விதைக்கிற விதை எதுவுமே நம்மளுக்கு வீணாக போகிறதில்ல, வந்துடும். ஸோ வரட்டும், வீட்டுக்கு யூஸ் ஆகட்டும்ன்ட்டு மஞ்சள் வைக்கிறோம். மஞ்சள் செடி எப்போவுமே வருஷம் வருஷம் நாங்கள் மஞ்சள் செடி வச்சு வீட்டுக்கு எடுத்துப்போம். வெளியும் கொடுப்போம். நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் வாங்குவாங்க. இந்த தடவை நம்ம தொட்டியில் தான் வைக்கிறோம். 2 வருஷமாகவே, போன வருஷமும் நாங்கள் போட்டிருந்தது எல்லாமே தொட்டியில் தான். அந்த சேனலை மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் அது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், பார்க்கலாம். அப்புறம் பார்க்க போகிறது என்னென்னா, அவரை செடி அவரையோட விதை தாங்க இது. இதுவும் நாங்கள் ஏற்கனவே வச்சுருந்தோம். செடி இருந்ததுலேருந்து அப்படியே விதைக்கி விட்டு எடுத்துருக்குறோம். நம்ம எந்த செடியாக இருந்தாலும் விதைக்கி விட்டிங்கன்னா முதல் காய் 2வது காயின்னு வர்றதை அப்படியே விதைக்கி விட்டுருங்க. அதுனால் நல்லா பெருசாக இருக்கும். நாங்கள் அது மாதிரி விட்டு எடுத்து வச்சது தங்கச்சி கேட்டாங்கன்னு கொடுத்துட்டோம். இது லாஸ்ட்டாக வந்தது தான். அதுக்கப்புறம் எங்களுக்கு விதை இல்லைன்னு கடைசியாக உள்ளது எடுத்ததுனால கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது விதை. இருந்தாலும் வந்துடும்னு நினைக்கிறேன். ஆடி மாதம் போடுற விதை எப்போவுமே நல்லாவே வந்துடும். சரி, பார்க்கலாம். போட்டாச்சு. போட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுருங்க. உடனே தண்ணி தெளிக்கும் போது பார்த்து தெளிங்க. அந்த விதை நம்மளுக்கு வெளியில் வராத அளவுக்கு தண்ணி தெளித்து விடுங்க. அதுக்காக ரொம்ப கீழே பொதிச்சு வைக்கக்கூடாது. அப்படி வச்சாலும் நம்மளுக்கு முளைக்காது. இது பார்த்திங்கன்னா புடலை. போன வாட்டி புடலையும் செடி நம்மளுக்கு வந்தது. காயும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருந்தது. அது எல்லாமே வீடியோ போட்டுக்கிறேன் பழைய சேனலில். இப்போ இல்லைங்க இந்த சேனலில். இப்போ நம்ம போட்டு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பாருங்கள், இந்த சின்ன கேனில் அப்படியே போட்டுற போகிறேன் எல்லா விதையுமே. முளைச்சி வந்ததுக்கப்புறம் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ தொட்டி இல்லை, அதனால் ஒன்றா போட்டு வச்சு முளைக்க வைக்கிற மாதிரி தொட்டியும் இல்லை என்கிட்ட, எதுவும் இல்லைன்றதுனால இப்படியே போட்டுடுறேன். எல்லா விதையும் போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம விதைக்கிறதுக்கு இந்த 3 தாங்க. கையில் இருந்த விதைங்கெல்லாம் விதைச்சாச்சு. புடலை விதை, அவரை, மஞ்சளும் வச்சாச்சு. மஞ்சள் வீட்டிலே விளைய வச்சு எடுத்து பாருங்கள், அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். அந்த மஞ்சள் நம்ம விளைய வச்சு எடுத்து நம்ம வீட்டில் வச்சுருக்கும்போது வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அந்த வாசனை நம்மளுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும்.
சரிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து திருநீற்று பச்சிலை. இதில் வந்த விதையெல்லாம் நாங்கள் எடுத்து சப்ஜா விதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இது வந்து எலுமிச்சை விதை போட்டு வந்தது தான். கீழெல்லாம் கிளையாக இருந்தது, சின்ன தொட்டியில் தான் இருக்குது. அதெல்லாம் வெட்டி விட்டோம். தண்ணி ஊற்ற முடியல, தண்ணி ஊற்றும்போது கையை கீறுதுன்னு. இது சின்ன தொட்டியில் தான் ஒரு வாடாமல்லி செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக மேலே வரைக்கும் போயிருக்குது. அப்புறம் இதிலெல்லாம் பச்சை மிளகா வச்சுருந்து நிறைய மிளகா பறித்தோம். இது வந்து பதியம் போட்ட பன்னீர் ரோஸு. நாங்களே கட் பண்ணி தூக்கி போடுறது, அப்படியே எடுத்து சொருகி வச்சுடுவோம். அதில் வந்தது 2 செடி வந்ததில் இந்த ஒரு செடி இருக்குது. ஒரு செடி எங்கள் வீட்டு பாப்கார்ன் கொஞ்சம் வேலை பண்ணிட்டாரு, அதனால் அது வரல, காஞ்சிடுச்சு. கொய்யா செடி கொய்யாவும் விதை போட்டு தாங்க வந்தது. இதுவும் பாருங்கள் சுரக்காய் செடி சின்னதாக நிற்கிது, ஆனால் பூவெல்லாம் வருது. ஆனால் அப்படியே நிற்கிது, வளரல. இதுக்கு மேலே பார்ப்போம் ஆடி மாதத்துக்கு அப்புறம் வளருதான்னு கொடிங்க. வாடாமல்லி செடியும் 2-3 தொட்டியில் இருக்குது. அப்புறம் செர்பரா செடியும் இருக்குது 2-3 தொட்டியில். பாருங்கள் நித்திய மல்லி இதுவுமே பூத்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே வந்து இந்த சைடு சின்ன தொட்டியில் தாங்க வச்சுருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா திப்பிலி. நாங்கள் இங்கே வந்து சின்ன தொட்டியில் அப்புறம் வந்து க்ரோ பேக், அதாவது நம்ம வாங்குகிற அரிசி கோணி எடுத்து க்ரோ பேக் வச்சு அதுலேயும் வச்சுருக்கிறேன். சாமந்திப்பூ செடியும் அதே போல் தான் வச்சுருக்குறோம். நீங்கள் வந்து சாமந்திப்பூ செடி மட்டும் கொஞ்சம் நல்லா பெருசாக க்ரோ பேக் மாதிரி தைச்சி நம்ம வீட்டிலே கூட தைச்சி அதில் வச்சு விட்டிங்கன்னா நல்லா படர்ந்து வரும். எவ்வளோ படருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய பூக்கள் எடுக்கலாம். நம்ம எவ்வளோ பெருசில் வைக்கிறோமோ அது வேர் போகிற இடம்லாம் உங்களுக்கு வந்து செடியாக வந்துடும். செடியாக வந்துச்சுன்னா அப்போது உங்களுக்கு நிறையா பூ கிடைக்கும், நிறையா செடியும் இருக்கும். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.